ஒரு வறண்ட கிராமம். கடும் வெயில் உயிரையே எரித்துக் கொண்டிருந்தது. அந்த கிராமத்தின் நடுவில் ஒரு சிறுவன் பசி கொண்டு துன்பத்துடன் மெதுவாக நடந்து கொண்டிருந்தான். அவன் கண்களில் சோர்வு, வயிற்றில் வெற்று, மனதில் ஒரே கேள்வி: எனக்கு உதவ யாருமில்லையா? ஒரு கட்டத்தில் அவன் நடையை நிறுத்தினான். தூரத்தில் ஒரு முருகன் கோவில் சூரிய ஒளியில் மின்னியது. அந்த ஒளி அவன் மனதுக்குள் ஒரு நம்பிக்கையை ஏற்றியது. மெதுவாக அவன் அந்த கோவிலை நோக்கி நடந்தான். கோவிலுக்குள் நுழைந்தவுடன் எண்ணெய் விளக்குகளின் ஒளி, மணி ஒளி, ஒரு புனிதமான அமைதி. அவன் நேராக முருகன் முன் சென்று நின்றான். கைகளை கூப்பினான். கண்ணீர் வழிந்தது. முருகா, எனக்கு உணவு வேண்டும், ஒரு உதவி வேண்டும் என்று அவன் மனதார வேண்டினான். அந்த நேரத்தில் அவன் பக்கத்தில் ஒரு மெதுவான குரல்: குழந்தா. அவன் திரும்பி பார்த்தான். ஒரு முதியவர், அமைதியான முகம், கருணை நிறைந்த கண்கள் அவன் அருகில் நின்றிருந்தார். நீ பசியோடு இருக்கிறாயா என்று அந்த முதியவர் மெதுவாக கேட்டார். சிறுவன் தலையசைத்தான். அந்த முதியவர் உடனே தனது பையிலிருந்த உணவை எடுத்தார். அவன் கையில் வைத்தார். அந்த உணவு அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் போல இருந்தது. சிறுவன் அதை பார்த்தான். கண்ணீர் மல்க உடனே சாப்பிடத் தொடங்கினான். ஒவ்வொரு உண்டியிலும் அவன் முகத்தில் நிம்மதி மலர்ந்தது. முதியவர் அவனை பார்த்து மெதுவாக சிரித்தார். அவன் தலையில் கை வைத்து ஆசிர்வதித்தார். சிறுவன் உணவு முடித்து நன்றி என்று சொல்லி மீண்டும் பார்த்தான். ஆனால் அந்த முதியவர் அங்கே இல்லை. அவன் அதிர்ச்சியடைந்தான். சுற்றி பார்த்தான். எங்கும் யாரும் இல்லை. அந்த நேரத்தில் கோவிலின் உள்ளே ஒரு பிரகாசமான ஒளி பரவியது. அந்த ஒளிக்குள்ளிருந்து முருகன் தோன்றினார். வேல் கையில், மயில் அருகில், தெய்வீக ஒளியுடன். சிறுவன் அதிர்ச்சி, ஆனந்தம், பக்தி எல்லாம் ஒன்றாக உணர்ந்தான். அவன் உடனே முழங்காலில் விழுந்தான். கைகளை கூப்பினான். முருகன் அவனை நோக்கி பார்த்தார். ஒரு கருணை நிறைந்த சிரிப்பு. நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் என்று அந்த அமைதி சொல்லியது. முருகன் தனது கையை உயர்த்தி ஆசிர்வதித்தார். அந்த ஒளி முழு கோவிலையும் நிரப்பியது. சிறுவன் முகத்தில் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது. அடுத்த நாள் காரை அதே கிராமம். ஆனால் இப்போது வேறுபட்டது. அதே சிறுவன், ஆனால் இப்போது அவன் கண்களில் சோகமில்லை, நம்பிக்கை மட்டும். அவன் தன்னம்பிக்கையுடன் நடந்தான். மனதில் ஒரு உண்மை: உண்மையான பக்தி இருந்தால் கடவுள் நிச்சயம் உதவுவார். இதுதான் கருணை உள்ளம் கொண்ட முருகன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குட்டி ஸ்டோரி கிளப்பை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்கமே. உங்களுக்கு பிடிச்சத கமெண்ட்ல சொல்லுங்க.